ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் யூனிட் எக்ஸசைஸ் 1 பார்ப்போம். சரியா? ரைட். இப்போ இங்கே நல்லா பாருங்கன்னா ஆர்டர்டு பேர் ரெண்டு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. எக்ஸுவையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ சொல்யூஷன்ஸ் போட்டுக்கலாமா? நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x இது ஒன்று. அடுத்தது ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4y இது ஒன்று. இது ஒரு செட்டு. இது ரெண்டும். இதுவும் -2, 5 இதுவும் ஈக்குவலாமா. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சம்ம நம்ம வந்து எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்க்கும்போது பார்த்துருக்கோம். இந்த செட்டில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் இந்த செட்டில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x இஸ் ஈக்குவல் டு -2 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த -2 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா +2 மாறும். ஸோ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக கிடைச்சிருச்சு. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? லாஸ்ட் நம்பர் 2 இங்கே போட்டுப்பீங்க, நடுவில் இருக்க இந்த -3 இங்கே போட்டுப்பீங்க. ஒரு 2 நம்பர் போடணும். அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 2 கிடைக்கணும். ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணால் எனக்கு -3 கிடைக்கணும். ஸோ இதை பார்த்தோன்னே போட்டுருவீங்க 2 1s are 2. இதை ஆட் பண்ணால் எனக்கு -3 கிடைக்கணும். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு இப்போ நான் சைன் போடணும். ஆமாவா? இந்த சைனில் தான் நிறைய பேர் தப்பு விட்டுறீங்க. பொறுமையாக சொல்கிறேன் கேளுங்க. ஆடிஷன் பண்ணோம்னா 2 பாசிபிலிட்டி இருந்தால் ஆட் பண்ண முடியும். ஒரே சைன், இங்கே ப்ளஸ்னா இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ்னா இங்கே மைனஸ். ஸோ இதோட ஆன்சர் +3, இதுவும் ஆடிஷன் தான். இதோட ஆன்சர் -3, இதுவும் ஆடிஷன் தான். ஓகே, எனக்கு இங்கே என்ன ஆன்சர் தேவை? -3 தேவை. ஸோ அப்போ இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் போட்டுப்பேன். இது எனக்கு தேவையில்லை. இது புரிஞ்சுதா சாமி? ரைட். இப்போ இங்க என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர், முன்னாடி எந்த நம்பரும் இல்லை. அப்படி இருந்தா இது எக்ஸ்ன்னு மாத்திங்க. ரைட்டா? ஸோ இப்போ இதோட வேல்யூ போட்டுடலாமா? ஸோ எக்ஸ் -2 இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் -1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிப்பீங்க. ஆமாவா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா +2, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் வந்துச்சுன்னா +1. ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ரைட்டா சாமி? இப்போ அடுத்தது ஒய்யோட வேல்யூ. இப்போ நல்லா கவனிங்க. இந்த செட்ல இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டும் இந்த செட்ல இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டும் ஈக்குவல். ஸோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4y இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ +5 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்ட்டுனா -5. இப்போ இங்கே 0 ஆயிடும். ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் நம்பர் -5, நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் +4. இப்போ 2 நம்பர் போடணும். ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணால் 4 கிடைக்கணும், மல்டிப்ளை பண்ணால் 5 கிடைக்கணும். ஸோ இதுவும் ஈஸியாக அடிச்சிருவீங்க. 5 1s are 5. ஸோ இப்போ நல்லா கவனிக்கணும். இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணாதான் எனக்கு 4 கிடைக்கும். சப்ட்ராக்ட் பண்ணணும்னா 2 பாசிபிலிட்டியில நம்மளால சப்ட்ராக்ட் பண்ண முடியும். அதாவது டிஃப்ரெண்ட் சைன். இங்க பிளஸ் இருந்தா இங்க மைனஸ், இங்க மைனஸ் இருந்தா இங்க பிளஸ். ஸோ பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் +4, இங்க பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் -4 கிடைக்கும். ஓகேவா? ஆடிஷன் பண்ணும் அப்படின்னா சேம் சைன் வரணும் சாமி. ரைட்டா? பாத்தீங்கன்னா இங்க பிளஸ்னா இங்கேயும் பிளஸ், இங்க மைனஸ்னா இங்க மைனஸ், இப்படி தான் ஆட் பண்ணிக்க முடியும். வெவ்வேறு சைன் போட்டிங்கன்னா மைனஸ் பண்ண முடியும். புரிஞ்சுக்க முடியுதா நான் சொல்றது? ரைட். ஸோ அப்போ எனக்கு தேவை +4. ஸோ அதனால இங்க பிளஸ் இங்க மைனஸ். ஸோ இங்க பிளஸ் இங்க மைனஸ். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு -5 கிடைக்கும். சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 4 கிடைக்கும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் இருக்கு. அதனால நான் என்ன பண்ணிப்பேன்? ஒய் மட்டும் போட்டுப்பேன். ஓகேவா? இப்போ ஆன்சர் எடுத்து எழுதுங்க. y + 5 இஸ் ஈக்குவல் டு 0. இங்க y -1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ y இஸ் ஈக்குவல் டு இந்த +5 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா -5, y இஸ் ஈக்குவல் டு -1 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா +1. ஸோ அப்போ 2 ஆன்சர் கிடைச்சிருக்கு. புரியுதா ராஜா? ஸோ எக்ஸும் கண்டுபிடிச்சாச்சு, ஒய்யும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ செகண்ட் சம் பார்ப்போம். ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு யூனிட் எக்ஸசைஸ் 1ல செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போறோம். இது கொஞ்சம் நல்லா கவனிங்கன்னா, ஏவையும் நான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணனா, ஏவையும் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 9 எலமெண்ட்ஸ் கிடைக்குதான். ஏ என்னன்னு எனக்கு கொடுக்க கிடையாது. ஆனா சொல்யூஷன்ல
ஏவையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு? 9 எலமெண்ட்ஸ் இருக்கு. அதனாலதான் n ஆஃப் ஏன்னு எழுதிக்கிறேன். புரியுதா? ஓகேவா? அவங்க என்ன எலமெண்ட்ஸ்னு எனக்கு கொடுக்கல. ஆனா அதுல ஒரு 2 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 9 எலமெண்ட் இருக்கா? அத அவங்க கொடுக்கல என்னன்னு. ஆனா அந்த 9 எலமெண்ட்ல 2 எலமெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 2 எலமெண்ட்ஸ் 2 எலமெண்ட்ஸ் 2 எலமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது என்னது? -1, 0 இன்னொன்னு 0, 1. சரி, அதாவது ஏவையும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கூடியதான். இங்க உள்ளார இருக்கிற இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான். புரிஞ்சுக்க முடியுதா? ஏன்னா ஏவையும் தானே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ம் இது ஏ இன்ட்டு ஏல 2 எலமெண்ட். ரைட். மொத்தம் 9, 2 எலமெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்ப மிச்சம் எத்தனை எலமெண்ட் இருக்கும்? 7 எலமெண்ட்ஸ் நாம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மிச்ச கொஸ்டின் பார்ப்போம். ஃபைண்ட் செட் ஏ. ஏல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்கறாங்க. அப்புறம் ரிமைனிங் ஏ இன்ட்டு ஏவும் கேட்கறாங்க. ஸோ மொத்தம் 7 பாருங்க, அதுவும் கேட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் சம்ம ஒவ்வொன்றா அப்ரோச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? டு ஃபைண்ட் செட் ஏ கேட்டிருக்காங்க. டு ஃபைண்ட் செட் ஏ கேட்டிருக்காங்க. ஏல என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு. ஸோ இதுதான் நம்மளோட ஹிண்ட். ஏ இன்ட்டு ஏ. இதுவும் ஏ, இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான். ஸோ அப்போ -1, 0, 0, 1. ஆமாவா? ஸோ இது எல்லாமே ஏ தான். ஸோ செட்டுக்குள்ளார டூப்ளிகேட் வேல்யூஸ் வரக்கூடாது. ஸோ 0, 0 2 தடவை வந்திருக்கு. ஸோ ஒரு தடவை இருக்கிறத அடிச்சு விட்டுரு. ஸோ இதுதான் என்னோட செட் ஏ. ஸோ செட் ஏ கண்டுபிடிச்சிட்டேன். செட் ஏ இன்ட்டு ஏ கண்டுபிடிச்சிடலாமா? செட் ஏ இன்ட்டு ஏ. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிங்க. எல்லா பாசிபிளும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் மட்டும் தானே கேட்கறாங்க. இது ரெண்டுத்தையும் அடிச்சு விட்டுருங்க. இதுவும் வரும் பாருங்களேன். மொத்தம் 9 எலமெண்ட் வரும் பாருங்க இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் -1, 0, 1. ஆமாவா? ஸோ இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஏ என்ன? -1, 0, 1. அடுத்தது அகைன் ஏ எழுதிங்க. -1, 0, 1. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாமா? எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் இந்த -1 கொண்டு வந்து இந்த 3 டேர்ம் கூடயும் பண்ணுங்க. -1, -1. அடுத்தது -1, 0. அடுத்தது -1, 1. அடுத்தது இந்த 0 கொண்டு வந்து இந்த 3 டேர்ம் கூடயும் பண்ணுங்க. 0, -1, 0, 0, 0, 1. அடுத்தது இந்த 1 கொண்டு வந்து இந்த 3 டேர்ம் கூடயும் பண்ணுங்க. ஸோ 1, -1, 1, 0, 1, 1. மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் வந்திருக்கு? 9 எலமெண்ட் வந்துச்சா? இதுதான் அந்த எலமெண்ட்ஸ். அதுல -1, 0 இருக்கா? இங்க இருக்கு பாருங்க. இதை அடிச்சு விட்டுருங்க. 0, 1 இருக்கா? இங்க இருக்கு. அடிச்சு விட்டுருங்க. ரிமைனிங் எத்தனை இருக்கும்னு சொன்னேன்? 7 எலமெண்ட் இருக்குமா? இதுதான் அந்த 7 எலமெண்ட். ஸோ அப்போ ரிமைனிங் எலமெண்ட் ஆஃப் ஏ இன்டு ஏன்னு எழுதி இதை எழுதிருங்க. ரிமைனிங் எலமெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு இதை எழுதி விட்டுருங்க. சரியா? இதை ரெண்டுத்தையும் அடிச்சு விட்டுறணும். இரேஸ் பண்ணிடுங்க. இல்லைன்னா தனியாக எடுத்து கூட எழுதிருங்க. இது இல்லாமல் நான் இப்போதைக்கு இதை இரேஸ் மட்டும் பண்ணி விடுறேன். இதுதான் என்னோட 7 எலமெண்ட்ஸ். புரிஞ்சதா சாமி? இது கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களால போட்டுற முடியும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல். இன்னைக்கு யூனிட் எக்ஸசைஸ் 1ல தேர்ட் சம் பார்க்கலாம். இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த மாதிரி சம் அப்படின்னாலே நிறைய பேர் பயந்துட்டு போயிடுவீங்க. பட் நம்ம இதில் அப்படிலாம் இல்லை. இதுதான் ஈஸியான சம்மே. யூஸ்வலாக f(x) 1 தானே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்க 2 கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுங்க. f(x) is equal to root of x minus 1. அடுத்தது f(x) is equal to 4. கரஸ்பாண்டிங் லிமிட் எடுத்து இங்கே எழுதுங்க. எக்ஸ்ன்றது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. கரஸ்பாண்டிங் லிமிட் எக்ஸுங்கிறது லெசர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இதுலயே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஒரு கோடு, இங்கேயும் ஒரு கோடு. ஸோ 1 போடுங்க. இங்க 1 தானே இருக்கு. 1 இங்கேயும் 1 தானே இருக்கு. 1. ஸோ எக்ஸ்ன்றது 1 1 விட கிரேட்டர். 1 1 விட கிரேட்டர். அப்ப என்ன பண்ணும்? 1 1 விட கிரேட்டர்னா என்னோட ரைட் ஹேண்ட் சைடு வருமா? 2, 3, 4 இதெல்லாம் தான் 1 1 விட கிரேட்டர். இத பாருங்க 1 விட லெசர்.
ஸோ 1 விட லெசர்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகுமா? 1 வராது. 1 விட லெசர் தான். ஆனா இங்க தான் 1 விட கிரேட்டர். இது புரிஞ்சதா? இது புரிஞ்சதா? என்னென்ன வரும்னு நான் சும்மா போடுறேன். 2, 3, 4 இப்படி போயிட்டே இருக்கும். இந்த சைடு போனீங்கன்னா 1 இல்ல. ஸோ அப்போ 0, -1, -2 இதெல்லாம் வரும். புரிஞ்சதா? ரைட். இப்போ சம்முக்குள்ளார போயிடலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க? 1 f of 0. 0 எங்க இருக்கு லிமிட்ல? தான் இங்க இருக்கு 0. ஸோ அப்போ நான் எந்த f of x எடுத்துப்பேன்? f of x equal to 4ன்னு எடுத்துப்பேன். f of x is equal to 4. இந்த f of x எடுத்துப்பேன். ஸோ x இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு என்ன இருக்கு? 0 இருக்கு. ஸோ இந்த சைடு பாத்தீங்கன்னா எக்ஸே கிடையாது, 4 மட்டும் தான் இருக்கு. அப்ப எனக்கு 4 தான் ஆன்சர். அப்ப 4 தான் ஆன்சர். f of 0 is equal to 4. முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. செகண்ட் சம் பார்த்துருவோமா? செகண்ட் சம்ல என்ன இருக்கு? f of 3. f of 3. 3 எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் இதுல இருக்கு. ஃபர்ஸ்ட் f of x என்னது? ஃபர்ஸ்ட் f of x என்னது? ரூட் ஆஃப் x minus 1. x இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 3 இருக்கு. அப்ப இங்கேயும் x இருக்க வேண்டிய இடத்துல என்னது? 3 minus 1. ஸோ ரூட் 2. ஸோ f of 3 is equal to root 2. அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கா? ரைட். அடுத்தது தேர்ட் சம். இந்த தேர்ட் சம் மட்டும் கொஞ்சம் கிளியரா கவனிங்க, ஏன்னா இது நிறைய குழப்பிடும். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மள என்ன கேட்குறாங்க? f of a plus 1. எனக்கு இந்த f of a plus 1 ஆன்சர் ஏலையே வேணுமா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏனே கொடுத்துருக்காங்க. ஏல எதையும் சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க, ஆன்சர் ஏலையே கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் எனக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிசாமி, எனக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா a is greater than or equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ a is greater than or equal to 0. ஓகேவா? அப்ப என்னென்ன வரும்? 0 வரும், 1 வரும், 0 விட கிரேட்டர் எல்லாமே வரும். சரியா? இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட கொஸ்டின். இப்போ யூஸ்வலா நான் இந்த மாதிரி சம் கொடுத்தா எப்படி அப்ரோச் பண்ணுவேன்? இங்க என்ன நம்பர் இருக்குன்னு பாப்பா, அதை லிமிட்ல போய் தேடுவேன். ஆமாவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ நல்லா கவனிங்க. எனக்கு இங்க 0, 1, 2, 3 இப்படி கிடைக்குது. இப்போ எனக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? a பிளஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு இங்க என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் வரும்? a யோட வேல்யூ என்ன ஃபர்ஸ்ட்? 0. ஸோ 0 பிளஸ் 1 1ன்னு வரும். இப்போ a வோட வேல்யூ அடுத்து 1. 1 பிளஸ் 1 2ன்னு வரும். அடுத்து 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 பிளஸ் 1 3ன்னு வரும். அப்போ இங்க a பிளஸ் 1ல எனக்கு என்னென்ன வேல்யூஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு? a பிளஸ் 1ல a பிளஸ் 1ல என்னென்ன வேல்யூஸ் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு? 1, 2, 3 இதெல்லாம் தானே வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப 1, 2, 3 அப்படிங்கிறது எந்த லிமிட்ல வருது? 1, 2, 3 அப்படின்றது எந்த லிமிட்ல வருது? ஃபர்ஸ்ட் லிமிட்ல வருது. ஆமாவா? அப்போ f of x is equal to x minus 1. அப்போ நான் எந்த f of x எடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டேன். இது வரைக்கும் கிளியரா இருக்கா? இது வரைக்கும் கிளியரா இருக்கா? இது ஏன் நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, நீங்க எங்க கன்ஃபியூஸ் ஆவீங்கிறத நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். இங்க a is equal to greater than or equal to 0 இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? 0, 1, 2ன்னு எடுத்துட்டு இந்த 0, 1, 2 எங்க வருதுன்னு தேடிட்டு இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா 0 செகண்ட் இதுலயும் வருது, 1, 2, 3 ஃபர்ஸ்ட் இதுல வருது. ஸோ நான் f of x ஃபங்க்ஷன் எதை எடுக்கிறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும். நீங்களா ப்ராக்டிக்கலா போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு டெஃபினட்டா இந்த டவுட் வரும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க a பிளஸ் 1ல ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஆன்சருக்கு தான் நான் லிமிட்டை தேடணும். இந்த பாயிண்ட்டை நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு தான் நான் லிமிட்டை தேடி f of x கண்டுபிடிக்கணும். புரிஞ்சதா? ரைட். அப்புறம் என்னன்னா, இங்க ஏக்கு தான் வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல சார். அப்ப இந்த 0வை கொண்டு போய் இந்த ஏல சப்ஸ்டியூட் பண்ணி நான் ஆன்சரை இப்ப 0 பிளஸ் 1 1ன்னு கண்டுபிடிக்கலாமா? கூடாது. ஏன் கூடாது? அவங்க ஆன்சரை ஏலியே கேட்டிருக்காங்க. அதனாலதான் நான் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும் போதே இதை சொல்லிட்டேன். ஓகேவா? இப்ப இது கிளியரா இருக்கா? இதப்போ இந்த a பிளஸ் 1 நான் சப்ஸ்டியூட் பண்ணது காரணம் f of x கண்டுபிடிக்க மட்டும்தான்.
புரிஞ்சதா? கிளியரா இருக்கா? ரைட். இப்போ சம்முக்குள்ளார போலாம். எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? ஏ பிளஸ் ஒன் இருக்கு. அப்ப இங்கேயும் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன போட்டுக்கலாம்? ஏ பிளஸ் ஒன் போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஏ பிளஸ் ஒன், இங்க மைனஸ் ஒன் இருக்கு, மைனஸ் ஒன். ஸோ இது கேன்சல் ஆச்சுன்னா ரூட் ஏ தான் என்னோட ஆன்சர். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏலியே நான் கண்டுபிடிச்சிட்டேன். புரியுதா கண்ணா? ஃபர்ஸ்ட் அவங்க கொஸ்டின்ல ஏங்கிறது 0 விட கிரேட்டர்னு சொன்னாங்க. அந்த வேல்யூவை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் உள்ளார இருக்கக்கூடிய ஏ பிளஸ் ஒன்ல அதை சப்ஸ்டிடியூட் பண்ணி என்னோட லிமிட்டை நான் எடுத்தேன். என்னோட லிமிட் எங்க இருக்குன்னு எஃப் ஆஃப் எக்ஸ்ல சர்ச் பண்ணேன். இந்த ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ்ல தான் அந்த லிமிட் இருக்கு. ஸோ அதனால அந்த எஃப் ஆஃப் எக்ஸை சூஸ் பண்ணேன். ஏல எதையும் சப்ஸ்டிடியூட் பண்ணல. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஏ பிளஸ் ஒன், ஏவை அப்படியே வச்சுக்கிட்டேன். ஸோ ஏ பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் ரூட் ஏ. ஸோ இதை கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டேன். ஆன்சர் ஏலேயே கொண்டு வந்துட்டேன். அவ்வளோதான். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம யூனிட் எக்ஸசைஸ் 1ல 4th சம் பார்க்க போகிறோம். சரியா? நமக்கு ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணுமா? ஏ டு என் இருக்கணுமா? ஓகேவா? ஏக்கும் என்னுக்கும் தான் பேர் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் தான் நம்மளோட சம்முக்கான ஹிண்ட். என்ன கண்டிஷன்? எஃப் ஆஃப் என் இருக்கு இல்லையா? இது வந்து ஹையஸ்ட் பிரைம் ஃபேக்டர். ஹையஸ்ட் பிரைம் ஃபேக்டர். இதுல அவங்க இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் அப்படின்றது பிலாங்ஸ் டு ஏவா. அதாவது இங்க இருக்கிற என் இருக்கு இல்லையா? இங்க ஏ போடணுமா? ரைட். இப்ப இது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் பிரைம் ஃபேக்டர்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ 24 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட ஃபேக்டர்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டா, இது எந்தெந்த டேபிள்ல எல்லாம் வருதோ அதெல்லாம் தான் இதோட ஃபேக்டர். சே ஃபார் எக்ஸாம்பிள் இது 2 டேபிள்ல வரும், 3 டேபிள்ல வரும், 4 டேபிள்ல வரும், 6 டேபிள்ல வரும், 8 டேபிள்ல வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இதோட ஃபேக்டர்ஸ். ஓகேவா? இப்ப பிரைம் ஃபேக்டர் அப்படின்னா என்னன்னா, இதுல எதெல்லாம் பிரைம் நம்பர்? 2 பிரைம் நம்பர், 3 பிரைம் நம்பர். ஆமாவா? சோ இது ரெண்டும் தான் பிரைம் நம்பர். சோ இது ரெண்டும் தான் ஃபேக்டர்ல பிரைமா இருக்கு இல்லையா? சோ அதனால பிரைம் ஃபேக்டர். இது புரிஞ்சதா? இது புரிஞ்சதா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? நான் ஏற்கனவே சொன்னது போல எஃப் ஆஃப் என் இருக்க வேண்டிய இடத்துல என்ன போட சொல்லிட்டாங்க அவங்களே? ஏ போட சொன்னாங்க. இப்ப என் இருக்க வேண்டிய இடத்துல ஏ போடுவோமா? ஃபர்ஸ்ட் 9 போடுங்க. ஃபர்ஸ்ட் 9. ஏல ஒவ்வொரு டேர்மா போடுங்க. இதோட பிரைம் ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் எழுதிக்கலாம். 3 9ங்கிறது எந்தெந்த டேபிள்ல எல்லாம் வரும்? ஒரே டேபிள்ல தான் வரும். 3 டேபிள். ஓகேவா? அடுத்தது 10 போடுங்க. 10 எந்தெந்த டேபிள்ல எல்லாம் வரும்? 2 டேபிள்ல வரும், 5 டேபிள்ல வரும். ஆமாவா? இது ரெண்டுமே பிரைம் நம்பர் தான். சரி. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஹையஸ்ட் பிரைம் ஃபேக்டர்னா என்னன்னு சொல்லிட்டேன். இதுல ஹையஸ்ட் பிரைம் ஃபேக்டர்னா என்னன்னா, ஹையஸ்ட் பிரைம் ஃபேக்டர் அப்படின்னா என்னன்னா, இது ரெண்டுமே பிரைம் ஃபேக்டர் தானே. இதுல எது பெருசு? 3 தான் பெருசு. ஸோ 3 தான் ஹையஸ்ட் பிரைம் ஃபேக்டர். இப்போ இது ரெண்டு ஃபேக்டரும் பிரைம் ஃபேக்டர் தான். இதுல எது பெருசு? 5 தான் பெருசு. ஸோ 5 தான் ஹையஸ்ட் பிரைம் நம்பர், பிரைம் ஃபேக்டர். ஓகேவா? இப்போ அடுத்தது 11. 11ன்றதே ஒரு பிரைம் நம்பர் தான். ஸோ அதனால 11 அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். 11 ஒரே டேபிள்ல தான் வரும். 11 டேபிள்ல மட்டும்தான் வரும். அடுத்தது 12. 12 போட்டிங்கன்னா 12 2 டேபிள்ல வரும், 3 டேபிள்ல வரும், 4 டேபிள்ல வரும், 5 டேபிள்ல வராது, 6 டேபிள்ல வரும், 7 டேபிள்ல வராது, 8 டேபிள்ல வராது, 9 டேபிள்ல வராது, 10 டேபிள்ல வராது, 11 டேபிள்ல வராது. அடுத்தது 12 டேபிள்ல தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல பிரைம் நம்பர்ஸ் எது எது? 2, 3. இது ரெண்டு மட்டும்தான் பிரைம் நம்பர். ஸோ இதுல ஹையஸ்ட் எது? 3. அவ்வளவுதான். மிச்சத்தெல்லாம் அடிச்சு விட்டுருங்க. ஓகே. அடுத்தது 13. 13ங்கிறதே பிரைம் நம்பர் தான். அதனால 13 தான் ஆன்சர். அடுத்தது 14. 14 2 டேபிள்ல வரும், 3 டேபிள் வராது, 4 டேபிள் வருது, 5 டேபிள் வருது, 6 டேபிள் வருது, 7 டேபிள்ல வரும்,
8 டேபிள் வருது, 9 டேபிள் வருது, மிச்சம் எதுலயும் வராது. ஸோ இது ரெண்டும் தான் பிரைம் நம்பர். இதுல ஹையஸ்ட் 7. ஸோ 7 தான் என்னோட ஆன்சர். ஓகே, இது எடுத்து இங்க எழுதிக்கிறேன். ரைட், 14 போட்டாச்சா? அடுத்தது 15, f of 15. ஸோ 15 எந்தெந்த டேபிள்ல வரும்? 3 டேபிள்ல வரும், 5 டேபிள்ல வரும், 6 டேபிள் வருது, 7 டேபிள் வராது, 8, 9, 10, 11, 12, 13 எதுலையும் வராது. ஸோ 5 தான் என்னோட ஹையஸ்ட் பிரைம் ஃபேக்டர். ஸோ அடுத்தது 16. 16 எந்தெந்த டேபிள்ல வரும்? 2 டேபிள்ல வரும், 3 டேபிள்ல வராது, 4 டேபிள்ல வரும், 5 டேபிள்ல வராது, 6, 7, 8 டேபிள்ல வரும், 9, 10, 11, 12 எதுலையும் வராது. ஸோ இதுலயே இது ரெண்டும் பிரைம் நம்பரே கிடையாது. 2ங்கிறது ஈவன் பிரைம் நம்பர். ஸோ 16, 2. அடுத்தது f of 17. 17ன்றதே பிரைம் நம்பர் தான். ஸோ 17. ஏன்னா பிரைம் நம்பர் அப்படின்றது என்ன அப்படிங்கிற பிரைம் நம்பர் வந்து 100 வரைக்கும் கம்ப்ளீட்டா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? 100 வரைக்கும் கம்ப்ளீட்டா படிச்சு வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க? ரைட் f as a set of ordered pairs. ordered pairs எழுதிடலாமா? ordered pairs எழுதிருங்க. எப்படி எழுதுவீங்க? set of ordered pair. நயன் போடும்போது எனக்கு கிடைச்ச ஆன்சர் 3. 10 போடும்போது எனக்கு கிடைச்ச ஆன்சர் 5. 11 போடும்போது எனக்கு கிடைச்ச ஆன்சர் 11. 12 போடும்போது எனக்கு கிடைச்ச ஆன்சர் 3. 13 போடுறப்ப எனக்கு கிடைச்ச ஆன்சர் 13. அடுத்து 14 போடுறப்ப எனக்கு கிடைச்ச ஆன்சர் 7. அடுத்தது 15 போடுறப்ப எனக்கு கிடைச்ச ஆன்சர் 5. அடுத்தது 16 போடுறப்ப எனக்கு கிடைச்ச ஆன்சர் 2. 17 போடுறப்ப கிடைச்ச ஆன்சர் 17. கிளியரா இருக்கா? இதுதான் ஆர்டர்டு பேர்ஸ். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆர்டர். ரைட்டாக்கண்ணா? சரி, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் எஃப். ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ரேஞ்சுனாலே கமாக்கு இந்த பக்கம் இருக்கிற நம்பர்ஸ் தான் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாவா? ஸோ ரேஞ்ச் எழுதிடலாமா? ஸோ ரேஞ்ச் எழுதிருங்க. உள்ளுக்குள்ளார கமாக்கு இந்த பக்கம் என்னென்ன இருக்கு எழுதுங்க. எடுத்து 3, 5, 11, 12, 11, 3, 3, 13, 7, 5, 2, 17. ஸோ இப்போ எப்பயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு செட்டுக்குள்ளார டூப்ளிகேட் நம்பர்ஸ் வரக்கூடாது. ஸோ பாருங்க, 3 2 தடவை இருக்கு, ஒரு 3 கேன்சல் பண்ணுங்க. 5 2 தடவை இருக்கு, ஒரு 5 கேன்சல் பண்ணிடுங்க. மிச்சதெல்லாம் அப்படியே எழுதிருங்க. 3, 11, 13, 7, 5, 2, 17. இதுதான் கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு யூனிட் எக்ஸசைஸ் 1ல 5th சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, டொமைன் அப்படின்னு எப்பெல்லாம் எனக்கு கொடுக்குறாங்களோ அப்பெல்லாம் நான் என்ன தெரிஞ்சுப்பேன் அப்படின்னா, நான் எக்ஸை தான் சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சுப்பேன். ஃபைண்ட் த டொமைன் அப்படின்னா டொமைன்னாலே நான் எக்ஸை தான் சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சுப்பேன். ரைட்டா? அடுத்த பாயிண்ட், எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ 1 + 1 - 1 - x ஸ்கொயர். இப்போ இதுல x எங்க இருக்கு? இந்த இடத்த ஒட்டிக்கிட்டு இருக்கா? இதை மட்டும் தனியா எடுத்து வெளியே எழுதுங்க. இப்போ இதைத்தான் நான் சால்வ் பண்ணணும். சரியா? இது என்னத்தை சால்வ் பண்றது அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ரூட்டுக்குள்ளார நெகட்டிவ் வேல்யூஸ் மட்டும் வந்துடவே கூடாது. நெகட்டிவ் வேல்யூஸ் மட்டும் வந்துடவே கூடாது. நோ நெகட்டிவ் வேல்யூஸ். சரியா? அப்போ எக்ஸ்ல என்ன நம்பர்ஸ் எல்லாம் போட்டா எனக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் வராது அப்படின்னு கண்டுபிடிச்சனாலே நான் சால்வ் பண்ணிட்டதா அர்த்தம். இதுதான் என்னோட டொமைன். அவ்வளவுதான் கணக்கு. சரியா? இப்ப நல்லா கவனிங்க.
1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கா? இப்போ இந்த இடத்துல -2 சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. எக்ஸ்ல -2 சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. -2 த ஹோல் ஸ்கொயர். என்ன நடக்குதுன்னு பாரு. 1 மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 2 2s ஆர் 4. இப்போ எனக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருச்சு? -3ன்னு கிடைச்சிருச்சு. அப்ப -2 போடலாமா? போட கூடாது. இப்ப அடுத்து பாருங்க. எப்படி எழுதுறதுங்கிறதெல்லாம் நான் சொல்லித்தரேன். வெயிட் பண்ணு. சரியா? இப்ப அடுத்தது x ஈக்குவல் டு -1 போடுங்க. x ஈக்குவல் டு -1. 1 minus -1 the whole square. Root of 1 minus into minus plus 1 into 1 1. ஸோ அடிச்சு கொடுத்தா ரூட்ல 0. சார் அப்போ 0 வரலாமா அப்படின்னா தாராளமா வரலாம். ஓகேவா? அப்போ என்னோட எக்ஸ் வேல்யூல நான் -1 போடலாம். -1 போடலாம். அடுத்தது நல்லா கவனிங்க. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0, அதாவது -2 -1 0 போடுறேன். 1 minus x square. 1 minus 0 the whole square. ஸோ ரூட்டுக்குள்ளார என்னோட ஆன்சர் என்னது? +1. அப்போ 0 போடலாமா? எஸ், 0 போடலாம். அடுத்தது 1. 1 minus 1 the whole square. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 1 minus 1. அடிச்சு கொடுத்தா 0. ஸோ 1 போடலாமா? போடலாம். ஸோ x is equal to அடுத்து 2 போட்டுப்பார். 1 minus 2 the whole square. ஸோ ரூட்டுக்குள்ளார 1 minus 4. ஸோ ஆன்சர் என்ன கிடைச்சிருச்சு எனக்கு? நல்லா கவனிக்கணும் இந்த இடத்த. -3 கிடைச்சிருச்சு. ஸோ இங்கிட்டும் இது லாக். இப்போ -2க்கு அப்புறம் -3 போட்டீங்கனாலும் நெகட்டிவ்ல தான் ஆன்சர் வரும். வேணா போட்டு பாருங்க. லாக். இதுக்கு மேல போக முடியாது. இதுக்கு இப்போ 2 போட்டிங்களா? அடுத்து 3 போட்டு பாருங்க. மைனஸ்ல தான் ஆன்சர் வரும். ஸோ அப்போ 3 வேல்யூ தான் என்னோட எக்ஸ் வேல்யூ. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் நாம? இதை எப்படி எழுதிக்கலாம்? ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு இதை எப்படி எழுதிக்கலாம் பாருங்க. எக்ஸ்ன்றது -1 -1 விட பெருசாகவும் 1 1 விட சின்னதாகவும் இருக்கணும். இப்படி எழுதிக்கலாமா? இப்படி எழுதிக்கலாமா? எழுதிக்கூட சாரி, பெருசாகவும் 1 1 விட சின்னதாகவும் இருக்கணும். இப்படி எழுதிக்கலாமா? இப்படி எழுதிக்கிறதுனாலும் எழுதிக்கோங்க. இல்லைன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இந்த ஆன்சர் தான் ப்ரிஃபர்டு ஆன்சர். இதுதான் எழுதணும். சரியா? டொமைன் இஸ் ஈக்குவல் டுன்னு இப்படி தான் எழுதணும். இல்லைன்னா சிம்பிளா எழுதுறதுனாலும் எழுதிக்கங்க. டொமைன் இஸ் ஈக்குவல் டு -1 எக்ஸ்ன்னு போட்டு -0 1 இப்படியும் எழுதிக்கோ. சரியா கண்ணா? புரியுதா? ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த டொமைன் கேட்டிருக்காங்க. டொமைன்னாலே எக்ஸ் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. எக்ஸை ஒட்டி இருக்கிற சமாச்சாரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அது ரூட்டுக்குள்ளார இருக்கு. ரூட்டுக்குள்ளார நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. நான் என்ன வேல்யூ எக்ஸுக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணா எனக்கு நெகட்டிவ் வேல்யூ வராது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சேன். -1 0 1 இதுல தான் எனக்கு நெகட்டிவ் வேல்யூ வரல. அதை எப்படி எழுதணும்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 2 விதமா எழுதிக்கலாம். சரியா? தட்ஸ் ஆல். 6 சம் பார்ப்போம். ஸோ ஹாய் ஆல். இன்னைக்கு யூனிட் எக்ஸசைஸ் 1ல 6th சம் பார்க்க போகிறோம். இது நம்ம ஏற்கனவே பல வாட்டி பார்த்தாச்சு. ஸோ ஈஸியாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். போடுவோமா? ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x. அடுத்தது ஹெச் ஆஃப் எக்ஸ். ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. இப்போ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? f dot g dot h is equal to f dot g dot h ப்ராக்கெட்ல தான் வித்தியாசம். ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணிடும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு f dot g dot h. இப்போ நம்ம f dot g சால்வ் பண்ணுவோம். டாட் g எப்படி எழுதிப்போம்? டாட் g f of g of xன்னு எழுதிப்போம். ஸோ f of g of x இருக்கிற இடத்துல 3x. புரிஞ்சதா இது? ரைட். அடுத்தது இது எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? f of x மாதிரி இருக்கு. ஸோ f of x ஓட வேல்யூ என்ன? x ஸ்கொயர். ஸோ அப்போ x இருக்க வேண்டிய இடத்துல 3x இருக்கு. அப்போ இங்கேயும் x இருக்க வேண்டிய இடத்துல 3x இருக்கு. ஸோ அப்போ
3 3s are 9, x into x square. ஸோ அப்போ f dot g என்னவா மாறிடுச்சுங்க? f dot g 9x ஸ்கொயரா மாறிடுச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? f dot g dot h. இது எப்படி எழுதிக்கலாம்? டாட் h எப்படி எழுதிக்கலாம்? f dot g h of x ன்னு எழுதிக்கலாம். ஸோ f dot g h of x ஓட வேல்யூ என்ன? x minus 2. புரியுதா? இப்போ இது எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? இந்த மாதிரி f dot g dot x is equal to இந்த மாதிரி இருக்கு 9x. என்கிட்ட கேட்கக்கூடாது, ஏன் சார் இங்கே f dot g தான் இருக்கு, இங்கே f dot g dot x இருக்கே சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. ரெண்டும் ஒன்று தான், ரைட்டா? ஸோ இப்போ ரெட்லேயே எழுதிட்டுனா சரி, ஓகே. எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு. ஸோ அப்போ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் 2ன்னு போட்டுற வேண்டியது தான். முடிஞ்சு போச்சா ஆன்சர்? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் 9 into x minus 2 the whole square. இப்போ அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணும். ரைட் ஹேண்ட் சைடு என்னது? f dot g dot h. பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிக்கலாம். g dot h இது எப்படி போடலாம்? டாட் h g of h of x. ஸோ g into h of x இருக்கிற இடத்துல என்னது? x minus 2. x minus 2 இது எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? g of x மாதிரி இருக்கு. g of x ஓட வேல்யூ என்ன? 3x. g of x ஓட வேல்யூ 3x. ஸோ x இருக்க வேண்டிய இடத்துல x minus 2 இருக்கு. ஸோ இந்த சைடும் x இருக்க வேண்டிய இடத்துல x minus 2ன்னு போட்டிருப்பேன். முடிஞ்சு போச்சாக்கண்ணா? இப்போ அடுத்தது என்ன பண்ணிக்கலாம்? f dot g dot h. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? f of g dot h. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? g dot h ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன்? 3 into x minus 2ன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். இது எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? f of x மாதிரி இருக்கு. f of x ஓட வேல்யூ என்ன? x ஸ்கொயர். ஸோ அப்போ இங்க x இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 3 into x minus 2 இருக்கு. இப்போ இங்கேயும் x இருக்க வேண்டிய இடத்துல 3 into x minus 2ன்னு போட வேண்டியதுதான். the whole square. இந்த ஸ்கொயர் இங்கும் சாரி, இந்த ஸ்கொயர் 3க்கும் பொருந்தும், 3க்கும் பொருந்தும், x minus 2க்கும் பொருந்தும். ஓகே. ஸோ அப்போ f dot g dot h is equal to 3 3s are 9, x minus 2 the whole square. இது என்னோட லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சரும் ஈக்குவல். பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சரும் இங்கே பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சரும் ஈக்குவல். ஈஸி தானே கண்ணா? ஸோ இது ஒரு எக்ஸசைஸ்லேயே பெருசாக டீல் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸசைஸ்லாம் பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பாருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? புரியல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, உங்களுக்கு நான் சொல்றேன். தேங்க்யூ. ஹாய் ஆல், இன்னைக்கு யூனிட் எக்ஸசைஸ் 1ல 7 சம் பார்க்க போகிறோம். சரியா? ரொம்ப ஈஸியான சம்மு. ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, சி கொடுத்துட்டாங்க, டி கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? ஏ இன்டூ சி இஸ் எ சப்செட் ஆஃப் பி இன்டூ டி. ஃபர்ஸ்ட் நம்ம ஏ இன்டூ சி கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ ஏவையும் சியையும் ஒட்டுக்கா இங்கே எழுதியிருக்கேன். அடுத்தது பி இன்டூ டி, பியையும் டியையும் ஒட்டுக்கா எழுதியிருக்கேன். எழுதின பிறகு செட்டுக்குள்ளார ஏதாவது டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பை காட்ஸ் கிரேஸ் இதில் எதுவும் டூப்ளிகேட் வேல்யூஸ் இல்லை. ஸோ அதனால அதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ஏ இன்டூ பி, ஏ இன்டூ சி இஸ் எ சப்செட் ஆஃப் பி இன்டூ டி அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பி இன்டூ டி இருக்கு இல்லையா, இங்கே ஒரு வேல்யூஸ் இருக்கு. ஏ இன்டூ சி இருக்கு இல்லையா, இங்கே ஒரு வேல்யூஸ் இருக்கு. இந்த ஏ இன்டூ சியில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் பி இன்டூ டியில் இருக்கான்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். ஏ இன்டூ சி வந்து பி இன்டூ டியோட ஒரு சப்செட் மாதிரி இருக்கா? சப்னா அது ஒரு, அதில் இருக்கிற ஒரு கிளை, ஒரு கிளை மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கா பாருங்க. 1 2 5 6
1 2 5 6. Yes, it is a subset. ஸோ அப்போ எடுத்து எழுதிருங்க. ஹென்ஸ் இதை எடுத்து எழுதிட்டு ஹென்ஸ் வெரிஃபைடு A into C is a subset of B into D அப்படின்னு எழுதிட வேண்டியதுதான். இட்ஸ் a subset of B into D. அவ்வளோதான். சரியா? செக் பண்ணிங்க. 1 2 5 6 இருக்கு. தட்ஸ் ஆல். ஸோ இதெல்லாம் ஈஸி சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1 மார்க்ல கேட்கற கூட இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல். இன்னைக்கு யூனிட் எக்ஸசைஸ் 1ல 8th சம் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு. ஸோ நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க சொல்யூஷனில். ஸோ சொல்யூஷன் போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1. எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி இருக்கட்டும். அடுத்தது என்ன காட்ட சொல்றாங்க அப்படின்னா, நான் என்ன ப்ரூவ் பண்ணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை எக்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணா எனக்கு மைனஸ் 1 பை எக்ஸ் கிடைக்கணும். ஓகேவா? ப்ரொவைடட் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. சரி, இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எதை சால்வ் பண்ணலாம்? எஃப் ஆஃப் எக்ஸை சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்றேன்னு நல்லா கவனிங்க. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எனக்கு கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. என்னது? எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்றது கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. இப்ப இது பாக்குறதுக்கு எனக்கு எப்படி இருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1. ஸோ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ நான் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் என்ன எழுதிப்பேன் அப்படின்னா, எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1 மைனஸ் 1 அப்படின்னு மேலே எழுதிப்பேன். கீழே சேம் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் 1 கீழே. ஓகேவா? இப்போ இதை தான் நான் சால்வ் பண்ண போறேன். நல்லா கவனிப்பா. எஃப் ஆஃப் எக்ஸ் எனக்கு என்னவா மாறிடுச்சு பாருங்க. எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1 மைனஸ் 1 மேலையும், கீழே டினாமினேட்டர்ல எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் 1 இது டினாமினேட்டர்லயும் மாறிடுச்சு. இப்போ ஒரு பக்கம் ஃப்ராக்ஷன், ஒரு பக்கம் நம்பர், நடுவுல பிளஸோ மைனஸோ இருந்தா இதையும் மல்டிப்ளை பண்ணிப்பனா. ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 1 இங்க என்ன எழுதிக்கலாம்? மைனஸ் 1 இன்டு எனிதிங் அதே தான் எக்ஸ் பிளஸ் 1 ஆயிடுமா? இதை 1 கூட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இப்போ இந்த ஹோல் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1. சாமி சேம் இது இங்கே அதே தான் பண்ண போறோம். பாருங்க, எக்ஸ் மைனஸ் 1 அப்படியே போட்டுக்கிட்டோம். பிராக்கெட் கூட போட்டுக்கங்க. எக்ஸ் மைனஸ் 1 அப்படியே போட்டுக்கிட்டோம். இங்க பிளஸ் இருக்கு, இங்க பிளஸ் போட்டுக்கிட்டோம். 1 இன்டு எக்ஸ் பிளஸ் 1 அதே தான் எக்ஸ் பிளஸ் 1 தான். ஸோ ஹோல் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1. புரிஞ்சதா ராஜா? புரிஞ்சதா? கிளியரா இருக்கா? இப்போ அடுத்தது எப்படி சால்வ் பண்ண போறோம் பாருங்க. இங்க எழுதிக்கலாமா? இந்த எக்ஸ் மைனஸ் 1 அப்படியே எக்ஸ் மைனஸ் 1 இந்த மைனஸை கொண்டே உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1. அடுத்தது இங்கிட்டு எக்ஸ் மைனஸ் 1 அப்படியே இப்போ இந்த பிளஸை கொண்டு வந்து உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் அதே தான் வரப்போகுது. பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1. சரியா? இந்த மாதிரி 3 கோடு இருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஃபர்ஸ்ட் கோட்ல இருக்கிறது அப்படியே தான் வரும். இங்க கேன்சல் கூட பண்ணிக்கங்க. பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல், மைனஸ் 1 மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1. இந்த ஃபர்ஸ்ட் கோட்ல இருக்க மேல கீழே 2 அப்படியே வரும். இந்த நடு கோடு இருக்குல்ல சாமி, இது இன்டுவா மாறிடும். இந்த நடு கோடு இன்டுவா மாறிடுச்சுன்னா கீழே இருக்கிறது மேலையும் மேல இருக்கிறது கீழே ஆயிடும். இங்க பாருங்க, இந்த கோட்டுக்கு மேல இருக்கிறது ரெசிப்ரோக்கலா மாறிடும். எக்ஸ் பிளஸ் 1 கீழே, இதை பிளஸ் 1 மைனஸ் 1 கூட கேன்சல் பண்ணிக்கங்க. இங்க 2x மாறிடும். கண்ணா இது புரிஞ்சதா? இது 2x மாறிடுச்சு, இது -2 மாறிடுச்சு. இது கிளியரா இருக்கா கண்ணா? உங்களுக்கு புரியுதா?
புரியுதா? 3 கோடு இருந்தா ஃபர்ஸ்ட் கோட்டுக்கு மேலே கீழே இருக்கிறது அப்படியே வந்துடும். நடு கோடு இன்டுவா மாறிடும். கீழே இருக்க கோட்ல கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழேயும் வந்துடும். புரிஞ்சதா சாமி? இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதுவும் இதுவும் கேன்சல். இப்போ என்ன இருக்கு, மேலே -2/2x. ஸோ இதுவும் இந்த டூவும் கேன்சல். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், எனக்கு -1/x கிடைக்கும். ஸோ என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்க கொஸ்டின்ல? f of x is equal to -1/x தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ f of x is equal to -1/x. காட்டியாச்சா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, x is not equal to 0. அது சும்மா ஒரு ஹிண்ட், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தாமா. நீங்களும் கூட எழுதிங்க, x is not equal to 0 தான். அப்படி இருந்தாதான், அதாவது அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, எக்ஸ்ல 0 போட்டீங்கன்னா டிவிஷன்ல எப்பயுமே 0 வரக்கூடாது. டிவிஷன்ல 0 வந்துச்சுன்னா அந்த சம்மே எக்ஸிஸ்ட் ஆகாது, அதுக்கு வேல்யூவே இன்ஃபினிட்டி. ஓகேவா? அதனால x இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்றாங்க. அது x இஸ் நாட் ஈக்குவல் டு 0 தான். அதை நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. சரியா? நீங்க அதை எடுத்துக்கணுங்கிற அவசியமே இல்லை இந்த சம்மை பொறுத்த வரைக்கும். கிளியரா இருக்கா சாமி? பொறுமையா சால்வ் பண்ணீங்கன்னா இந்த சம்முக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஐ திங்க் கிளியரா நடத்திருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, 9 சம் போ. தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு யூனிட் எக்ஸசைஸ் 1ல 9th சம் பார்க்க போகிறோம். ஸோ 9th சம்மில் f of x g of x கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் f of x is equal to 6x plus 8. Again, g of x கொடுத்துருக்காங்க. g of xன்றது x minus 2/3. கிளியரா? இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, g of 1/2 கண்டுபிடிக்க சொல்றாங்க. ரைட்டா? இப்போ இந்த g of 1/2 மட்டும் தனியா எடுத்து எழுதுங்க. இங்க g of 1/2 இது பார்க்கறதுக்கு எப்படி சாமி இருக்கு? g of x is equal to x minus 2/3. இப்படி இருக்கா பார்க்க? ஸோ x இருக்க வேண்டிய இடத்துல 1/2 இருக்கு. அப்போ இங்கேயும் x இருக்க வேண்டிய இடத்துல 1/2 minus 2/3ன்னு எழுதலாம். ஸோ இங்கே நல்லா கவனிங்க, ஒரு பக்கம் ஃப்ராக்ஷன், ஒரு பக்கம் நம்பர், நடுவில் ப்ளஸோ மைனஸோ இருந்துச்சு அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் மல்டிப்ளை பண்ணிடுவேன். ஸோ 1 minus 4/2/3 அப்படின்னு போடுவேன். இங்கே என்ன ஆகும், 4ல் 1 போச்சுன்னா 3. ஸோ பெரிய நம்பரில் இருக்கிற சைன் -3/2/3. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க, இது என்னவா மாறும் பாருங்க. ஸோ -3/2 அப்படியே இருக்கும், -3/2 அப்படியே இருக்கும். கீழே இந்த டிவிஷன் இன்டுவா மாறிடும். பாருங்க, ஆக்சுவலா 3 கோடு இருந்தா நான் போன சம்ல சொல்லி கொடுத்தேன் 3 கோடு இருந்தா என்ன பண்றதுன்னு. இப்ப நல்லா கவனிங்க, 2 கோடு இருந்தா ஃபர்ஸ்ட் இருக்கிற கோடு இப்படி எழுதிக்கிட்டு நடுவுல இருக்க கோடு இன்டுவா தான் மாறும். சேம் அதே தான் 2 இது இருந்தாலும். இங்க கீழே ஒரு நம்பர் இருக்குல்ல கண்ணா, இந்த கீழே வெறுமனே 3 இருந்தா நீங்களா என்ன போட்டுக்கணும்னா டிவைடட் பை 1 அப்படின்னு போட்டுக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் கோடு அப்படியே, நடுவுல இருக்க கோடு இன்ட்டு, 3வது கோட்ல இருக்கிறது என்ன பண்ணுவேன், கீழே இருக்கிறது மேலையும் மேல இருக்கிறது கீழேயும் மாத்தி விட்டுருவேன். இது புரியுதா? இப்போ அடிச்சு கொடுத்தீங்கன்னா -1/2ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ g 1/2 இருக்கிற இடத்துல -1/2ன்னு கிடைக்கும். ஆமாவா? அப்போ நல்லா கவனிங்க, g of 1/2 இது எப்படி எழுதிக்கலாம், g of -1/2ன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா இந்த g of 1/2 இருக்கிற இடத்துல -1/2ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, அகைன் g of x மாதிரி தான் இருக்கு. ஸோ x minus 2/3. ஸோ x இருக்க வேண்டிய இடத்துல அகைன் -1/2 இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், x இருக்க வேண்டிய இடத்துல -1/2 -2/3. ஒரு பக்கம் ஃப்ராக்ஷன், ஒரு பக்கம் நம்பர் இருந்தா இவங்க -1 -4 divided by 2/3. நான் போன சம்ல தான் சொன்னேன், கீழே ஒரே ஒரு நம்பர் இருந்தா கீழே இன்னொரு 1 சேர்த்திக்கோங்க. ஸோ மொத்தமா ஒரு கோடு, 2 கோடு, 3 கோடு இப்படி இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருக்க கோட்டுக்கு மேல இருக்கிறது கீழே இருக்கிறதும் அப்படியே தான் வரும். ஸோ 1 + 4 5, பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் மைனஸ், அடுத்தது இந்த 2, நடு கோடு என்னவா மாறிடும், இன்டுவா மாறிடும். கீழே இருக்கிற கோடு
இப்படி போட்டுட்டு கீழே இருக்கிற டேர்ம் மேலையும் மேல இருக்கிற டேர்ம் கீழையும். ஸோ 1/3. ஸோ அப்போ என்னோட ஆன்சர் என்ன கண்ணா? -5/6. -5/6. ஸோ ஆன்சர் இது இல்லாமா? ஸோ g of 1/2 is equal to -5/6. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அது, சாரி செகண்ட் சப்டிவிஷன் போட்டு வச்சிருக்கேன், சாரிப்பா. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட்ல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? செகண்ட்ல ஸோ g of f of x, ரைட்டா? கொஸ்டின்லயே எனக்கு f of x கொடுத்துருக்காங்க. f of xங்கிறது என்னது? f of xன்றது 6x plus 8. ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி இருக்கு பார்க்க? g of x மாதிரி இருக்கு. g of x ஓட வேல்யூ x minus 2/3. ஓகே. இப்போ x இருக்க வேண்டிய இடத்துல 6x plus 8ன்னு எழுதிட போறேன். ஸோ அப்போ இங்கேயும் x இருக்க வேண்டிய இடத்துல 6x plus 8 அடுத்து -2/3ன்னு போட்டுக்க போறேன். முடிஞ்சதா ராஜா? கிளியரா இருக்கா? ரைட். இப்போ 6x பிளஸ் 8ல 2 போச்சுன்னா 6 ஹோல் டிவைடட் பை 3. ஸோ இங்க மேல பாருங்க, இங்கேயும் 6 இங்கேயும் 6 காமனா இருக்கு. ஸோ 6 காமனா வெளியே எடுத்துட்டீங்கன்னா, ஐ மீன் இது எப்படி தெரியுமாக்கா நான் ஒர்க் ஆகும்? இந்த காமனா வெளியே எடுக்கிறது பல பேத்துக்கு தெரியல. நீங்க இந்த நம்பரை வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா இன்டெரக்டா என்ன அர்த்தம்னா 6ஆல இதை டிவைட் பண்றீங்கன்னு அர்த்தம். டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ உள்ளார எழுத போறீங்க. இப்ப பாருங்களேன், டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? வெறுமனே எக்ஸ் இருக்குமா? அந்த எக்ஸை இங்க எழுதுங்க. அடுத்தது 6ல 6 போச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும்? ஐ மீன் 6 டைம்ஸ்ல 6 டேபிள்ல 6 1 டைம் டிவைட் பண்றீங்க, அவ்வளவுதான். இப்படி கொடுத்தீங்கன்னா அடுத்தது இதை ரெண்டுத்தையும் அடிச்சு கொடுத்துருங்க 2 டைம்ஸ். இப்ப மிச்சம் என்ன இருக்கு? 2 into x plus 1. அவ்வளவுதான் சாமி ஆன்சரு. ஸோ g of f of x is equal to 2 into x plus 1. இவ்வளவுதான் சாமி ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஹாய் ஆல். இன்னைக்கு யூனிட் எக்ஸசைஸ் 1ல 10th சம் பார்க்க போறோம். இந்த சம்ல நிறைய கத்துக்கலாம், நல்லா தெளிவா கவனிங்க. ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு மாதிரி. ரைட் த டொமைன். டொமைன்னாலே நான் எக்ஸ் வேல்யூ டிபெண்ட் பண்ணி தான் அது இருக்கும் அப்படின்னு பல வாட்டி சொல்லியிருக்கேன். போன சம் பார்க்கும்போது கூட அதை சொன்னேன். ஓகேவா? ஏற்கனவே இந்த இந்த எக்ஸசைஸ்லயே நம்ம அதை டீல் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போக்கண்ணா ஃபர்ஸ்ட் சம் எடுத்துப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ். ஒரு சில கண்டிஷன்ஸ் மேக்ஸ்ல நீங்க கத்துக்கணும், அதுதான் இந்த சம். இப்ப நல்லா கவனிங்க. எப்பயுமே ஃபிராக்ஷன் இருக்கு, எப்பயுமே ஃபிராக்ஷன் இருக்கு அப்படின்னா இதுக்கு பேரு நியூமரேட்டர், இதுக்கு பேரு டினாமினேட்டர். சரியா? எப்பயுமே டினாமினேட்டர் ஜீரோவா இருக்கவே கூடாது. இதுதான் ரூல். டினாமினேட்டர் ஜீரோவா இருந்துச்சுன்னா உங்களால அந்த சம்மை ப்ரொசீட் பண்ண முடியாது, அது இன்வாலிட். ரைட் ஆகனா? அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்? என்னோட டினாமினேட்டர் என்னது? எக்ஸ் மைனஸ் 9. இது ஜீரோவா இருக்கவே கூடாது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த -9 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா +9. அப்ப என்னோட டொமைன்ல என்ன வேணா வரலாம், என்ன நம்பர் வேணா வரலாம். அது ரியல் நம்பர்னு போட்டுக்கலாம், என்ன நம்பர் வேணாலும் வரலாம். ஆனா 9 மட்டும் வரக்கூடாது. புரிஞ்சுதா? 9 மட்டும் வரக்கூடாது. அதனால -9. கிளியரா இருக்கா? ரைட். முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்தது இங்கேயும் சேம் அதேதான் சாமி, இங்கேயும் சேம் அதேதான். ஸோ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5 4x ஸ்கொயர் பிளஸ் 1. கீழே என்ன வரவே கூடாது எனக்கு? கீழே எனக்கு என்ன வரவே கூடாது? 0 வரவே கூடாது. அப்ப 4x ஸ்கொயர் பிளஸ் 1 should not be equal to 0. அப்ப 4x ஸ்கொயர் இந்த 1 இந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா -1. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1/4. ஸோ இது எப்படி? இஸ் நாட் ஈக்குவல் டு -1/4.
இப்ப நல்லா கவனிப்பா, எக்ஸ் இப்ப இந்த 2 சைடும் இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்றதுக்காக நான் 2 சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். 2 சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். அப்ப இதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ இஸ் நாட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் -1/4. இது உங்களுக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது? நம்ம வீடியோஸை ரெகுலரா பாத்தீங்கன்னாலே இதுக்கு நீங்களே ஒரு கொஸ்டின் என்கிட்ட கேட்பீங்க. நான் ஏற்கனவே இந்த நடத்தியிருக்கேன். ரூட்டுக்குள்ளார மைனஸ் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூ வரவே வராது. அப்படி வந்தா அதை ப்ரொசீடே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ எக்ஸ்ல இதை போடாதீங்க அப்படின்றாங்க. எக்ஸ்ல ரூட்ல மைனஸ் போடாதீங்கிறாங்க. இதுவே இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். இது நாட் பாசிபிள். இப்படி வராது. நாட் பாசிபிள். சரியா? இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அப்போ நீங்க என்ன நம்பர் வேணா போட்டுக்கலாங்கிறது தான் அர்த்தம். ஸோ டொமைன்ல நீங்க எந்த நம்பர் வேணா போட்டுக்கங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நெகட்டிவ்லலாம் ஆன்சர் வரவே வராது ரூட்டுக்குள்ளார. ஓகேவா? ரைட். தேர்ட் சம் பார்ப்போம். தேர்டு பார்ப்போம். g of x is equal to root of x minus 2. இப்ப சொல்லுங்க, ரூட்டுக்குள்ளார எந்த வேல்யூ வரக்கூடாது? நாம இப்போ ஃபிராக்ஷனை பொறுத்த வரைக்கும் டினாமினேட்டர்ல 0 வரக்கூடாதுன்னு பார்த்தோம். இப்ப ரூட் கொடுத்துருக்காங்க, டைரக்டா ரூட் கொடுத்துருக்காங்க. ரூட்டுக்குள்ளார எந்த வேல்யூ வராது? இப்பதான் பார்த்தோம். நெகட்டிவ் வேல்யூ நாட் பாசிபிள். அப்ப இதுல நெகட்டிவ் வேல்யூ நாட் பாசிபிள். இப்ப எக்ஸ்ல நான் எந்த வேல்யூ போட்டா எனக்கு ஆன்சர் நெகட்டிவ்ல கிடைக்கும். போட்டு பார்ப்போமா? இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் மைனஸ் 2ல ஃபர்ஸ்ட் நான் வந்து -1 போட்டு பார்க்குறேன். எக்ஸ் ஈக்குவல் டு -1. எக்ஸ் ஈக்குவல் டு -1 போட்டா -1 -2 -3 ரூட்டுக்குள்ளார மைனஸ் வராது. ஸோ -1 போட முடியாது. அடுத்தது 0 போட்டு பார்க்குறேன். 0 -2 அகைன் மைனஸ் தான் வருது. ஸோ 0 போட முடியாது. சரி, 1 போட்டு பார்க்குறேன். 1 -2 அகைன் எனக்கு மைனஸ்ல தான் வேல்யூ வருது. சரி, 2 போட்டு பார்க்குறேன். ஸோ 1ம் போட முடியாது. 2 போட்டு பார்க்குறேன். 2 -2 ஆன்சர் 0. சார் 0 வரலாமா ரூட்டுக்குள்ளார? தாராளமா வரலாம். நெகட்டிவ் வேல்யூஸ் தான் வரக்கூடாது. ஓகேவா? அப்ப 2க்கு கீழே எதுவுமே வரக்கூடாது. 2க்கு மேல வேணா வந்துக்கலாம். அப்போ என்னோட டொமைன் எப்படி இருக்கணும்? என்னோட டொமைன் 2க்கு மேல இருக்கணும். அப்ப எக்ஸ்ன்றது 2ஆ இருக்கலாம், அல்லது 2க்கு மேலதான் இருக்கணும். அப்பதான் எனக்கு பாசிட்டிவ். இப்ப 3 போட்டு பாருங்களேன். இப்ப 3 போட்டீங்கன்னா பாருங்களேன், எக்ஸ்ல 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3 -2 1 √1. அப்ப பாசிட்டிவ்ல வரலாம். ஸோ என்னோட டொமைன் எப்பயுமே எப்படி இருக்கணும்? எக்ஸ்ன்றது 2க்கு மேலதான் இருக்கணும். கிளியரா இருக்காக்கண்ணா? 2ம் இருக்கலாம், தாராளமா இருக்கலாம். ஓகே, அடுத்தது 4th கொஸ்டின். I mean 4th subdivision. So h of x is equal to x plus 6. இது மாதிரி பிளைனா கொடுத்திருந்தா நீங்க எதை வேணா போடலாம். டொமைன்ல நீங்க எந்த வேல்யூ வேணா போடலாம். இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையவே கிடையாது. ஸோ எந்த வேல்யூ வேணா நீங்க போடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இப்போ என்ன கத்துக்கிட்டோம்? ஃப்ராக்ஷன் கத்துக்கிட்டோம். அதே போல ரூட்டுக்குள்ளார என்ன வேல்யூ போட முடியாதுங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த இதுலயும் சொல்லிட்டேன். கிளியரா இருக்கா சாமி? இதை எப்படி எழுதணுங்கிறது புரிஞ்சுதா? தட்ஸ் ஆல். ஸோ அட்லாஸ்ட் நம்ம யூனிட் 1 கம்ப்ளீட்டே பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அல்ஜிப்ராவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், யூனிட் 1ம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ யூனிட் சாப்டர் 2க்கு ஷிஃப்ட் ஆக போகிறோம். கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, ரெகுலராக படிங்க. தேங்க்யூ.